சிவகங்கை மாவட்டத்தில் கோவிலை வச்சு ஒரு கொலை நடந்திருக்கு. ஐயோ, இந்த மாதிரி விஷயம்லாம் பேசுனா அரசாங்கமும் காவல்துறையும் எங்கே நம்ம மேலே திரும்பிக்கின்ற பயம் இருக்கலாம். ஆனால் எனக்கு குடும்பமும் அதையும் தாண்டி மனசாட்சியும் இருக்கு. என்ன நடந்தது சிவகங்கையில் உண்மை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்குளத்தை சேர்ந்த ஜெபராஜ் அப்புறம் அவங்க பையன் ஃபெனிக்ஸ் இருவரும் கடந்த 2020 ஆண்டு ஜூலை 19 காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு 3 நாட்கள் விசாரணைக்கு பிறகு மரணம் அடைஞ்சிருக்காங்க. இதில் நம்ம குறிப்பாக நோட் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க மரணம் அடையில் காவல்துறையினால் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இன்றைக்கே சிவகங்கையில் நடந்திருக்கு. என்ன நடந்துக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திருப்போணத்தில் உள்ள மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு சிவகாமி மற்றும் அவளது மகள் நிக்கிதா அவங்க சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. தன்னுடைய தாய்க்கு உடல்நிலை சரியில்லைனோ, எனக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னோ அங்கே பணிபுரியும் காவலாளி அஜித்குமார் வயது 26 என்பவர் அழைத்து காரை கொஞ்சம் ஓரமாக பார்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவரும் உதவும் மனப்பான்மையோட எனக்கும் கார் ஓட்ட தெரியாது, என்னோட நண்பர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட காரை பார்க் பண்ண சொல்லிவிட்டு கார்கிட்டையும் அவங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காரு. மறுநாள் நிக்கிதா அவங்க சிவகங்கை மாவட்டம் காவல்துறையினர்கிட்ட ஒரு புகார் அளிக்கிறாங்க. தன்னுடைய காரில் இருந்த 9 பவுன் நகை மாயமானதாக புகார் அளிக்கிறாங்க. இதில் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டரே பண்ணாமல் காவல்துறையினர் சந்தேகத்தின் அடிப்படையில் அஜித்குமாரை கைது செய்து முதல் நாள் கொடூரமாக தாக்குறாங்க. 2வது நாள் அவருடைய பெற்றோர்கிட்ட அவர் இறந்துட்டார்னு ஒரு செய்தியை சொல்கிறாங்க. சுமார் 6 மணி அளவில் 7 காவல்துறையினர் அஜித் அவர் வீட்டுக்கு விரைஞ்சிருக்காங்க. அதில் 3 பேர் அஜித் வீட்டுக்குள்ளே போயிட்டு பீரோவெல்லாம் செக் பண்ணிவிட்டு அஜித்தையும் அவரோட தம்பி நவீன்குமாரையும் டெம்போ ட்ராவலில் அழைச்சிட்டு போயிருக்காங்க. பொதுவாகவே விசாரணைக்காக அரெஸ்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் தான் கூப்பிட்டு போகும். ஆனால் அந்த கேஸில் திருப்பு முனையாக இவங்க 2 பேரையும் கண்மாய்க்கு பக்கத்தில் அழைச்சிட்டு போயிருக்காங்க. அழைச்சிட்டு போயிட்டு அண்ணனோட கண்ணு முன்னாடியே தம்பி நவீன்குமாரை கடும் சித்திரவதைக்கு உள்ளாக்கியிருக்காங்க. அப்போது அந்த அண்ணனோட வலி எப்போ இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். மேலும் இந்த கேஸ்லேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு காவல்துறையினர் தெளிவான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. லாக்கப்பில் அடித்து வச்சா தான் லாக்கப் டெத், இது நாங்கள் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் இறந்துருக்காரு, இந்த கேஸுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமே இல்லாத மாதிரி சொல்லியிருக்காங்க காவல்துறையினர். திருப்புவனம் எஸ்பி அவர் அஜித்குமார் கைது சென்ற 7 காவல்துறையில் 6 பேரை சஸ்பெண்ட் செஞ்சுருக்காங்க. இந்த கேஸ் வலுவடைஞ்ச பிறகு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கிறன்ற பேரில் திருப்புவனம் எஸ்பியை காத்திருப்போர் பட்டியலில் வச்சுருக்காங்க. அங்கே நடந்த விஷயத்தை ஒருத்தர் இப்படி சொல்லியிருக்காரு. அவங்கள அங்கே அடித்த இடத்துல இரும்பு பைப்பும் பிளாஸ்டிக் பைப்பும் மிளகாய் பிடியும் இருந்ததாக அவர் பார்த்துருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதில் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 9.5 பவுன் நகைக்கு ஒரு உயிர் விலையா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு கடந்து போயிடுவோம். ஆனால் நாளைக்கே நமக்கோ நம்ம அண்ணனுக்கோ நம்ம தம்பிக்கோ இந்த நிலைமை வந்தால் யார் ஜஸ்டிஸ் வாங்கி தருவான்னு யோசிக்கணும். ஜெய்பீம் அப்படின்ற படம் சமூகத்தில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுச்சுன்னு அப்போல நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போது ஆட்சியிலே இல்லாத முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஜெய்பீம் படம் மனதளவில் எனக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுச்சுன்னு சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, அவரோட ஆட்சியிலே தான் உண்மையான ஒரு ஜெய்பீம் சம்பவம் நடந்திருக்கு. சரி, இந்த செய்தியை நம்ம இப்படி நினச்சி பார்ப்போமா? நம்மளும் ஒருத்தரை காவல்துறையினர் கைது செஞ்சு விசாரணை பேரில் கையையோ காலையோ உடச்சி நம்ம எந்த ஒரு அரசியல் பின்புலமோ எந்த ஒரு ஜாதியின் கீழேயோ மதத்து கீழேயோ இல்லாமல் இருந்தால் நம்மளுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா? இந்த விஷயம் நாளைக்கு உங்களுக்கு கூட நடக்கலாம். இப்போது இந்த செய்தி தீயாக பரவிட்டு இருக்கு. நம்மால் எத்தனை பேருக்கு இதே மாதிரி நீதி வழங்கி தர முடியும்னு தெரியலை. இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம குரல் கொடுப்போமா, இல்லை நமக்கு என்ன அப்படின்னு தலை குனிந்தே செல்லுமா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான செய்தியை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.